நாங்கள் வந்து இங்கே 2019 ஜூன் மாதத்தில் நாங்கள் எப்படி வந்தோன்னு ஆண்டவருக்கு தெரியும், அதேமாதிரி பாஸ்டர் ஒருத்தருக்கு தெரியும். ஆனால் வந்து ஆண்டவர் எங்களை வந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அதேமாதிரி நாங்கள் வந்து 56 லட்சம் கடனில் வந்தோம். ஆனால் அந்த சபைக்கு நல்ல சபையை காட்டி அதேமாதிரி வந்து எங்களுக்கு ஆண்டவன் வந்து 56 லட்சமும் கடன் அடைக்க கிருபை கொடுத்தார். அதே மாதிரி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்தினார். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி நிற்பதும் நிற்பலும் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அதே மாதிரி என்னோடய 3 பிள்ளைகளை எடுத்து வந்து வச்சு ஒரு 10 ரூபாய் காசு வச்சு ஒரு நாள் வாழ்க்கையை ஓட்டின நாள்லாம் உண்டு. ரேஷன் அரிசி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஆனால் வந்து ஆண்டவர் இன்றைக்கி கிருபையாக எங்களுக்கு இந்த லாக்டவுனில் உலகமே பஞ்சமாக இருந்த நாட்களில் எங்களுக்கு வந்து மூட்டை அரிசி கொடுத்து அதே மாதிரி நாங்கள் வந்து 5500 ரூபாய் வாடகை, அந்த வாடகை தேவைகள் ஆண்டவர் எங்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் எங்களை அருமையாக பாதுகாத்து வழிநடத்தி வரார். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்துகிறார். அதே மாதிரி எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாள் அற்புதமாக நான் சென்னை பட்டணத்துக்கு போய் வர, மணலைக்கு போய் வர, இங்கேருந்து மீஞ்சூர் போய் வர ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவனாக கர்த்தர் என்னோடு வாசம் சேர்ந்து என் போக்கிய வரத்தை பாதுகாத்து வீடு வந்து சேர்க்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திர பலியோடு நான் இந்த சாட்சியை பகிர்ந்துக்கிறேன். 56 லட்சத்தை கடனை மாற்றி குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சபைக்கு வந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த சபைக்கு வந்ததுலேருந்து தான் எப்படி நாங்கள் ஆராதிக்கணும், என்ன வசனங்களை நாங்கள் பயன்படுத்தி ஜெபிக்கணும், ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ரீதியில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, படிப்படியான ஆசீர்வாதங்கள், நல்ல ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. 2021 ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனில் நாங்கள் வார்டு உறுப்பினருக்கு நிற்க தேவன் எங்களை தகுதிப்படுத்தினால் அதில் நின்னோம். கர்த்தர் நல்ல ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. நல்ல கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இன்றைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் 2021 தேவன் அதில் செயல்முறைப்படுத்தினார். ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற அந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. இந்த வருஷம் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு ஆசீர்வாதம். எங்கள் பெரிய பொண்ணு 10th முடிக்க தேவன் கிருபை கொடுத்தாரு. நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் பண்ணினா. எங்கள் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசீர்வாதம். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல ஜெபம் பண்ண தேவன் கிருபை கொடுத்துருக்கிறாரு. நானும் 2019 தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தேன். நான் இன்னிய வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறேன். நான் இந்த வருஷத்தில் நான் ஒரு 2 மாதம் சித்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தனால என்னால் 2 மாதம் சர்ச்சுக்கு வர முடியல. கர்த்தர் அதுலேயும் சுகமாக்கினார். 2 வருஷம் எங்கள் வீட்டுக்காரோட பிரிஞ்சு இருந்தேன். என்னையும் இப்போ ஒன்றை சேர்த்து எனக்கு ஒரு வீடும் தனியாக கொடுத்து போகிறதுக்கு ஒரு வண்டியும் கொடுத்து கர்த்தரை மகிமையாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நினச்சி பார்க்காத அளவுக்கு என்னை ஆசீர்வதி உதச்சிருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2015 இந்த சபைக்கு வந்த முதல்ல இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். இன்றைக்கி 2023. ஆனாலும் கர்த்தர் 2022 எனக்கு ஒரு இடத்த வாங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். பெரிய காரியங்களை செய்தார். அது மாத்திரமில்லை, 20 அடி ஹைட்டிலிருந்து சாரத்தை கட்டிட்டு இருக்கும்போதே ஒரு பிசாசானவன் என்னை வந்து வாடா கைப்பிடித்து கீழே வீழான் என்று கூப்பிடும்போது, அப்புறமா சாத்தானே அப்பால போ, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நான் சொல்லும்போது அப்போவே அந்த எண்ணங்களெல்லாம் என்னை விட்டு மாறிவிட்டது. அது மட்டும் இல்லை, கையில் கல் விழுந்தது. ஒரு வாரமாய் வேலைக்கு போக முடியாத எலும்பே கிராக் விட்டுருச்சு. அதையும் ஆண்டவர் பாதுகாத்தார். கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா, சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா இயேசுவே, இந்த சபைக்கு நாங்கள் வருவதுக்கு முன்னாடியே எங்களை ரட்சித்தவர் நம்ம பாஸ்டர் தான். அப்பா எங்கள் சபை முன்னாடி ஃபஸ்ட்டு என் பையன் அருணை அவர் வழி நடத்தினார். அப்புறமா என் பெரிய பையனை நடத்தினார். இப்போ எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள் வந்த போதும் இயேசு எல்லாத்துலேயும் அருமையாக எங்களை சாட்சியாக நிறுத்தினார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் எங்கள் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் நம்ம இயேசு உயிரிழக்கார் திருச்சபை மூலம் அப்பா பயன்படுத்துகிறார். அதுக்கு ரொம்ப நான் கொடுத்தப்பா பாக்கியம். அப்பா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த படப்பை பட்டணத்துக்கு வரும்போது கர்த்தர் இந்த சபையில் என்ன கொண்டு வந்து சேர்த்தாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2020 நியூ இயர் சர்வீஸாக நான் இந்த சபைக்கு வந்து முதல்ல வந்தேன்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து ஒரு வளர்ச்சியை வந்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுதான் முதலே வந்து பார்த்திங்கன்னா அனுபவமாக பெற்றுக்கொண்ட பார்த்திங்கன்னா இந்த சபையில் தான். அதற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கம்பெனிக்கு வந்து நான் எப்போவுமே வந்து 2 வீலரில் தான் நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போது ஒரு நாள் வந்து நான் என்னோடய கம்பெனிக்கு நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் கால்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு ஆக்சிடெண்ட் ஆக வேண்டிய இடத்துல கர்த்தர் என்னோட உயிரை அந்த இடத்துல வந்து காப்பாற்றினார். கணவர் சொன்னதை நான் சொல்கிறேன். 2019 வந்து இந்த சபைக்கு நாங்கள் இந்த ஊருக்கு நாங்கள் வந்தோம். இப்போ இயேசு அறியாத குடும்பத்தில் இருந்தால் நாங்கள் வந்தோம். அப்போ தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்திருந்தோம். இப்போ சென்னையில் இருந்தப்போ ஆண்டவர்கிட்ட இந்த ஊரில் எங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை, பந்தம் யாருமே கிடையாது. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டு இந்த ஊருக்கு வந்தேன். 2020 பெரிய கடன் பாரத்தோடு கூட தான் இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு ப்ளீஸ் கொஞ்சம் டைம். அந்த 2020 ஆண்டவர் வந்து எனக்கு வாக்கு கொடுத்தாங்க, வெண்கல அலங்கம் போன உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக வெண்கல அலங்கமாக்குவேன், உன்னை தப்புவிப்பதற்காக உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அப்போ பெரிய வசனத்தின எந்த ஒரு அர்த்தம்லாம் எனக்கு புரியாது. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த வருடத்தின் இறுதியில் அந்த வருடத்தை முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாக்கு தத்தத்தோட நிறைவு என்னன்னு எனக்கு தெரிந்தது. ஏன்னா கடன் பிரச்சனையில் நாங்கள் சிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படி இதிலேருந்து தப்புவிக்க போகிறோம், எப்படி இந்த ஜனத்துக்கிட்டேருந்து நாங்கள் மீண்டு வரப்போகிறோன்ற ரொம்ப பிரச்சனை நெருக்கத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை அந்த வருஷம் முழுக்க அரணான வெண்கலம் போல் எங்களை பாதுகாத்து நிறைய பிரச்சனைகள் வந்தபோது அதுலேருந்து எல்லாவற்றிலும் தப்ப வைத்து எங்களை அந்த நாளில் ரட்சித்து அந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அதுபோல் 2வது வருஷமும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பான், துக்க நாட்கள் முடிந்து போகின்ற வசனத்தை கொடுத்தாங்க. அந்த வார்த்தையின்படி எங்கள் எல்லா கடன் பாரத்தையும் அந்த வருஷத்தில் அந்த 2021 எல்லா கடன் பாரத்தையும் முழுவதுமே ஆண்டவர் முடிக்க செய்து அந்த வருஷத்தின் இறுதியில் எங்களுக்கு எதெல்லாம் நாங்கள் துக்கமாக இருந்தோமோ அதை எல்லாம் சந்தோஷமாக தேவன் மாற்றி கொடுத்தா அந்த வருஷத்தின் இறுதியில் முடிந்தது. அதே போல் இந்த வருடத்தை அந்த 2022 கூட நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வசனத்தை வச்சு நான் ஜெபித்தேன். ஆனால் ஜெபித்தா அந்த ஜனவரி தொடங்கி ஜூலை மாதம் வரைக்கும் எனக்கு பயங்கரமான வீசிங் ட்ரபிள்னால எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நான் பிழைப்பண்ணான்னு கூட எனக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வீசிங் பிரச்சனையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமேல் இதுதான் நம்ம நிலமன்ற கூட நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு இதோடு கூட தான் நம்ம ஜெபம் பண்ணணும்ட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த ஜூலை மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துவார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த இரவுக்குள்ளே எப்படி தான் வியாதி எங்கேருந்து எனக்கு அது போச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த 6வது மாதம் அந்த 7வது மாதம் ஆரம்பித்து தேவன் எனக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்க. நான் ரொம்ப பலவீனப்பட்ட பாந்திரம், ரொம்ப பேசுறதுக்கு கூட ரொம்ப யோசிக்கிற ஆள், ரொம்ப மெதுவாக பேசுவேன், சத்தமாக பேசுறதெல்லாம் எனக்கு வராது. இப்போ நினைக்கிறவங்க கொஞ்சம் கிண்டலாக நினைக்கலாம் உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை ஆண்டவரை உருவாக்கின விதம், அதே போல் நல்ல போதகரை ஆண்டவர் கொடுத்ததுனால இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒன்றுமே இல்லாத பாத்திரம், அற்பமாக நினச்சதை இழிவாக நினச்சத பாத்திரத்தை தேவன் இந்த நாளில் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி எனக்கு என்னோட மனதுக்கு ஆண்டவர் என் கூட இருந்து செய்யுங்கிற காரியம் பயங்கரமாக தான் இருக்குது. அந்த வாக்கு தத்தத்தை இந்த கடந்த ஆண்டில் நிறைவேற்ற. அதே போல் ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம், அதாவது நாங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கும்போது இந்த ஊருக்கு வருவதற்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, நானும் என் கணவரை ஃபாஸ்ட் பண்ணி அந்த நாளில் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ எங்களுக்கு சபையெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊருக்கு நீங்கள் எங்களை போக சொல்கிறீங்க, ஆனால் இங்கே போகிறதுக்கான எங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கு கொடுங்க, நீங்கள் தான் இதை சொல்கிறீங்கன்னா நாங்கள் இங்கே போகிறது என்ன சூழ்நிலை, நீங்கள் எப்படி எங்களை திருப்பிக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வீடு சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வரணும், இதெல்லாம் போனோன்னா எங்களுக்கு நிறைய ஒரு பலன் வேணும், எங்களுக்கு யாருமே அந்த ஊரில் தெரியாதுன்னு நாங்கள் சொன்னோம். அப்போ ஆண்டவர் இதே செப்பனியா 3:20 வசனத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் சொன்னா, அக்காலத்தில் நான் உன்னை திருப்பி கொண்டு வருவேன், உன் கண்கள் காணும், உன் சிறை திருப்பும்போது இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு முன்பாய் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னா. ஆண்டவரை கொடுத்த அந்த வசனம் நான் 3 தடவை அதை உறுதிப்படுத்த சொல்லி அந்த நாளில் நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் அந்த நாளில் எனக்கு 3 தடவை அந்த வசனத்தை உறுதிப்படுத்த. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இந்நாள் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த 3 வருஷமா அந்த வசனம் எனக்கு வெளிப்படவே இல்லை. நான் எத்தனையோ தடவை எந்தெந்த நான் டிவியில் பார்க்கும்போது யூடியூப்ஸில் பார்க்கும்பொழுது நான் ஆண்டவர் இடத்துலலாம் அந்த வார்த்தையை நான் கேட்பேன், ஆண்டவரே இந்த வார்த்தை
வார்த்தை எனக்கு வெளிப்படலை, இது நீங்கள் தான் கொடுத்தீங்களான்னு தெரியல, அதற்குரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லை ஏசப்பா, எப்படி எங்களை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டுமா எனக்கு நினைவுபடுத்திருக்கா. அது மாத்திரம் இல்லை, ஸ்டாலின் பிரதர் மூலமாகவும் மீண்டும் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நாளில் அந்த ஆண்டவர் இந்த வருகிற வருஷத்தில் நிச்சயமாகவே நான் அந்த வாக்குத்தத்த விசுவாசத்தோட இந்த இறுதியில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதலோட இங்கே நிற்பேன் நான் நம்பிக்கையோடு காத்துக்கிறேன். கடவுளுக்கு மகிமை. சாட்சி சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து எங்கள் அண்ணன் சபைக்கு கூப்பிட்டாப்பல. அன்றைக்கி இதே நியூ இயர் அன்றைக்கி வந்துட்டு தான் வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து அடிக்கடி கூடுவார். இவர் நாடா ஆனால் வேணா வந்து கொடுக்குற ஒரே தொந்தராக இருக்குது. அங்கே போனால் லாபான்னு கத்தி கிடக்குறானுங்க ஒன்றுங்க. அங்கே போய் நம்ம நடா பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னுவேன். அதுமாரி எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் ஆன்ஸு போட்டிருந்தேன். இங்கே சபைக்கு வந்தோடனே அந்த ஆன்ஸு எங்கள் பொண்ணு பார்த்துச்சுன்னா அந்த ஆன்ஸும் போகிறதில்ல, விட்டுட்டேன் எல்லாத்தையுமே. ஒரு நாள் எனக்கு வயிறு வலி வந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இங்கேருந்து பாஸ்டர் ஒரு எண்ணெய் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய்ட்டு, எஸ்ப்பா நான் ஸ்கேன் எடுக்க போகிறேன், எனக்கு எந்த வயிற்றில் எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவருக்காக நல்லா வேண்டின்னு போனேன். அங்கே போனோடனே எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லபடியாக என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார் ஆண்டவர். கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. 2005 வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் வீட்டில் வந்து 2000 தான் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க எனக்காக வந்து ஜோம் பண்ணாங்க, சபையிலும் ஜோம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2007 வந்து நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். 2012 என்னோடய மேரேஜ் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்து பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நான் சண்டே கிளாஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஊழியமே என்னால் பண்ண முடியல. 2015 சபை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்து நான் வந்தேன். நாங்கள் எல்லாருமே குடும்பமாக வந்தோம். பார்த்திங்கன்னா பாஸ்டர் வந்து உடனே வந்து சண்டே கிளாஸ் எடுக்க அவங்க சொன்னாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து கர்த்தர் அந்த ஊழிய பாதையை வந்து அடைச்சதை மறுபடியும் மீண்டும் ஆண்டவர் வந்து திறந்து கொடுத்தா ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை எனக்கு கொடுத்துருக்காங்க. 2020 பார்த்தீங்கன்னா எனக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா டியூப்லேயே வந்து கரு தங்கிருச்சு. அப்போ வந்து இவங்க சொன்னது வந்து இவங்கக்கிட்ட ஜோம் பண்ணிவிட்டு பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிவிட்டு எனக்கு இது கொரின்னு வருது, கிளியராக ஒரு டயக்னோஸே கிடைக்கல. ஸோ இது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களும் ஜோம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டேன். நானும் என்னோடய கணவனாரும். அவங்க வந்து ஒரு 15 days என் கூட இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த கோவிட் டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு அது ஞாபகம் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் என்னென்னா வந்து ஜெபிக்கிறது என்னென்னா டங்ஸில் தான் பேசணும், அந்நிய பாஷத்தில் தான் பேசி ஆண்டவரே இது வந்து இந்த டியூப்பில் இருந்து எனக்கு வரணும், எனக்கு சர்ஜரிலாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன். அதை வந்து இவங்க ட்ரெயின் பண்ணதுக்காக கர்த்தருக்கு கூட நன்றி. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் எடுக்கும் பொழுது அந்த டியூப்லேருந்து அந்த கரு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரொசீஜருமே அடுத்து எதுவும் பண்ணாதபடிக்கு ஆண்டு ஒரு சர்ஜரியுமே இல்லாதபடிக்கு என்னை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த சபைக்கு நான் பேசிக்காகவே ஆர்சி கிறிஸ்டியன். நாங்கள் ஃபேமிலி மொத்தமே நான் ஒரு 1/2 hour ஒரு சர்ச்சில் உட்கார மாட்டோம் நாங்கள். ஆனால் இங்கே சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபாதருக்கு தெரியும், ஒரு 5-6 வருஷமாக பிரதருக்கு தெரியும். நான் வந்தது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்திலேருந்து எங்களுடைய அம்மா வீட்டு பக்கம் சரி, எங்கள் ஒய்ஃப் சைட்லேருந்து சரி, எல்லாருமே இந்த சபைக்கு நான் வந்தது மூலயமா இங்கே உண்மையாகவே ஆவிக்குரிய சபை இதுதான் உண்மையான சபைன்னு தெரிஞ்சுன்னு வேலூர்லேருந்து கூட தூரத்துலேருந்து கூட வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு எல்லோரும் இருக்கிறாங்க. எங்களோட ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிற போராட்டம் பெரிய போராட்டம், பெரிய கடன் பிரச்சனைகளில் இருந்த நேரத்தில் தைரியமாக இருங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், கடவுள் செய்வாருன்னு சொல்லி பிரதர் ப்ரேயர் பண்ணுவார். ஒரு டைமும் எல்லா கடனும் மாறிச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வாடகை வீட்டிலே தான் இருந்தேன். அந்த வாடகை வீட்டில் இருக்கவே முடியாது ஓனர்கிட்ட. நான் 10 வருஷமாக அந்தவங்ககிட்ட இருந்தேன். அதெல்லாம் மாற்றி எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு புதிய வீடு கட்ட தேவன் கிருபை பாராட்டினார். பிரதர் அதுக்காக ஒவ்வொரு டைமும் நான் ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள் வீட்டுக்காகன்னு சொல்லுவேன். ப்ரேயர் பண்ணுவார். நிறைய தடங்கள் அந்த வீடு கட்டுற விஷயத்துலையும் ஆதார் கார்டு மாறணுன்னு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. எல்லாம் பாதி வீடு முடிஞ்சப்போ ஆதார் கார்டு லிங்க் பண்ணணுன்னா ஆதார் அட்ரஸ் மாறாது போயிடுச்சு. அதில் பெரிய பிரச்சனை. அந்த ரீஜனல் ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க மாறாது, உங்களுக்கு புதுசாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி தான் மாறிச்சுனே தெரியல. பிரதரை ஃபோன் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தா மாறிட்டு எனக்கு வந்துடுச்சு. லோன் கிடச்சி வீடும் கட்டி கிரகப்பிரவேசம் போயிட்டு பிரதருடைய ப்ரேயரால் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம்.
இருக்கிறோம் அந்த இடத்துல. கடவுள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதவாக. போன வருஷம் ஸ்டார்டிங்கில் நான் என்ட்ரி ஆனேன். வர்றதுக்கு விருப்பம்லாம் இல்லை, அம்மா வந்தாங்க கொண்டு வந்து விடுறதுக்காக தான் வந்திருந்தேன். பிசாசு போராட்டம்ன்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. சார் ஜெபம் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துலேருந்து வெளியே வரவே ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி புரிய ஜபிக்க ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 40 நாள் உபவாசத்தில் தான் 10 நாள் கலந்துக்கிட்டேன். ஆண்டவர் வந்து தொழில் ரீதியாக என்னை ஆசீர்வதிச்சாங்க. அதுக்கப்புறம் 10 நாளாக ரொம்ப பலவீனமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுலேருந்து எனக்கு உடல் ரீதியாக வந்து உருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப உருகிட்டே போவேன், அது ரொம்ப மெலிஞ்சிட்டே தான் இருப்பேன். இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்தது. அந்த 40 நாள் ப்ரேயரில் முடியும் போது எனக்கு ரொம்ப பலவீனம். ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்குங்க. பேக் பெயின் இருந்தது, கால் வலி, நரம்பெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மோசமான நிலமையில நான் இருந்தேன். என்னால் சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, ஜபத்தில் கலந்துக்கணும். எனக்கு தெரியல, ஆனால் இது வரைக்கும் அவங்க செலவு பண்ணது மொத்தம் ஒரு வீடே கட்டியிருக்கலாம். எங்கள் வீட்டில் செலவு பண்ணதுக்கு எனக்கு உடம்பு பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் செலவு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எப்போ தீரும்னு எனக்கே தெரியல. ஆண்டவர் எப்போ என்னை மாற்றுவார், ஆண்டவரை இதுலேருந்து விடுவீங்க. அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்சு இப்போ எனக்கு கிளியராக இருக்குது. அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. எப்படி ஆண்டவரை இது எனக்கு போச்சு, நிஜமாவே வா அப்படின்னு என் உடல் தோற்றமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறானது எனக்கே தெரிஞ்சது. நிறைய விஷயம் ஆண்டவர் எனக்கு நல்ல நன்மையை தான் கொடுத்துருக்காரு. எந்த வழியில் இருந்தாலும், ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த பண தேவைகள் இருந்தாலும் எல்லா விதத்துலையும் ஆண்டவர் சந்தித்தார். ஒரு அந்த ஜபத்துலேயே எங்கள் கணவர் வந்து சர்ச்சுக்கு வரணும் ஜெபம் பண்ணேன், அவரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு. போன வாரம் அவரும் வந்திருந்தார். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த வாரங்கள் அவரும் வரணும்னு ஜபிக்கிறேன். என் பசங்களும் அதுக்குள்ளே மாற்றத்தில் நிறைய மாற்றம் என் பிள்ளைங்களுக்குள்ள. அவங்க ஜபத்தை பற்றி சொன்னாலே முகம் திருப்பிட்டு போவாங்க. என்னம்மா ஜபமா, என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு புதுசு புதுசாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். 6 மாதம் அவங்க என் டச்சிலே இல்லை. நான் பாட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நான் கோவப்படாதம்மா, கோவம்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் அந்தளவுக்கு உயர்த்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் டைம் அப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருந்த சபை வந்து அடைச்சிட்டாங்க. அதனால் எந்த சபைக்கு போகிறது அப்படின்ட்டு இருந்தபோது ஒரு பிரதர் இந்த சபைக்கு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்லேயே நாங்கள் ஊழியம் செஞ்சு கொண்டு இருந்தோம். பட் ஊழியத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளணும். ஊழியம்னா எப்படி செய்யணும், இதுதான் செய்ய வேண்டிய ஊழியம், இப்படி இந்த முறையில் தான் செய்யணும் அப்படின்றது கற்றுக் கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவையோடு தான் நான் ஊழியத்தையும் செய்து கொண்டிருந்தேன். இந்த இடத்துக்கு வருகிற போது எங்களுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறபோது அந்த மாதிரி ஒரு நல்ல அனாயிட்டிங்கோடு ஜெபிக்கிற ஒரு வாலிப கூட்டம் இருந்துச்சு அந்த சபையில். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜெபம் பண்ணுறது உண்டு, அதெல்லாம் தடைப்பட்டு ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே வந்தபோது இந்த சபையில் எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை வந்து நல்லாவே உணர முடியும். நீங்கள் வந்து சந்தேகப்பட தேவையே இல்லை. இங்கே வந்து கர்த்தருடைய பிரசனை நிறைவாக இருக்குது, அதில் நிறைஞ்சு வழிகிற அளவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். அது வந்து எனக்கு ஆணித்தரமாக இந்த சபையை பற்றி சொல்லணுன்னா நான் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ அதில் வளர்கிறதற்கும் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்கிறதற்கும் இந்த சபை எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி பைக்கில் ஆக்சிடென்ட் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். எனக்கு நான் விழுந்துருவேன், அப்படி இப்படி நடக்கும். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அமைச்சாங்க. அது ஒரு காரியம். இந்த போன வருஷத்தில் காரில் ட்ராவல் பண்ணும்போது 2 தடவை டயர் பர்ஸ்ட் ஆச்சு. பட் ஆனால் எந்த வாப்ளிங் எதுவுமே இல்லாமல் கடவுள் எங்களை காப்பாற்றினார். இதை கேட்குறவங்கெல்லாம் ஆச்சரியமாக தான் சொல்லுவாங்க. ஸோ தேவன் அந்த ஒரு பாதுகாப்பை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தாங்க. அடுத்து வந்து என்னுடைய ப்ரொமோஷனுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். 4 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அதில் ஒன்று வந்து ப்ரொமோஷனுக்கான காரியம். தேவன் அந்த ப்ரொமோஷனை வந்து போன வருடத்தில் தேவன் என் வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க. ஆச்சரியமான விதத்தில் ஹையர் அஃபிஷியல் மூலமாகவே வந்தனால எனக்கு மேலே இருந்தவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ப்ரொமோஷனை கொடுத்தாங்க. அடுத்து சபையில் ஊழியம் செய்வதற்கு வந்து வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சபை விசுவாசிகளோடு இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தாங்க. அதன் மூலமாக அநேக குடும்பங்களை தெரிந்து கொள்ளவும், எப்போதும் பிள்ளைங்களுக்கு மட்டும் சண்டே கிளாஸ் எடுப்போம். இப்போ பிள்ளைங்களோடு சேர்ந்து அவங்க பெற்றோர் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட இணைந்து ஊழியம் செய்கிறது வந்து ஒரு முழுமையான ஊழியமாக என்னால் பார்க்க முடியுது. அது வந்து ஒரு ஒன் சைடு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு முந்தி. அந்தப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கவும், அநேகரை தெரிந்து கொள்ளவும், அநேகரோடு பேசவும் இந்த சபையில் ஈஸியாக இருக்குது.
எல்லாரும் எங்களோட நல்லா இடைப்படுகிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்காக, பாஸ்டருக்காக, விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக. போன வருஷம் நியூ இயருக்கு நானும் என் மனைவி வந்தோம். முடிச்சுட்டு அண்ணன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகும்போது இந்த வருஷம் 2 பேராக இருக்கீங்க, அடுத்த வருஷம் 3 பேராக இருக்கணும்னு ஜெபம் பண்ணார். அதே மாதிரி இந்த வருஷம் 3 பேராக இருக்கிறோம், அடுத்த வருஷம் 4 பேராக இருக்கு. அதே மாதிரி குழந்த பிறந்த 2வது நாளே வந்து ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எனக்கு கிடச்சிது. அதுக்காக நன்றி. அது மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது பொண்ணுக்கு என்ன பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சங்கீதாக்கா ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணும்போது வந்து எழுதி வச்சு என்ன மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி அனுரூபாக்கா கிடச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன், நல்லா ஒரு மனைவி கொடுத்தார். வெரி குட். எழுதி வச்சு ஜெபம் பண்ண மாதிரியே மனைவி வந்துடுச்சு. வெரி குட். காட் பிளஸ் யூ. 2014 நாங்கள் இந்த சபைக்கு வந்தோம். வரும்போதெல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய லெவலெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெறுமையாக தான் அந்த சபைக்கு நாங்கள் வந்தோம். 2014 நாங்கள் இந்த சபைக்கு வரும்போது ஜெபிக்கவே தெரியாது. நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். கூடி ஜெபிக்கும்போது பாஸ்டர் என்ன பண்ணார், ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுப்பார். ஐயோயோ எனக்கு பாயிண்ட்டே வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை திருட்டு முடிச்சுன்னு தலையை கீழே குஞ்சுக்கிட்டு எங்கிட்ட பாயிண்ட்டே வரக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு வார்த்தை கூட, ஒரு வசனத்தை கூட சொல்லி ஜெபிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. 2014 எங்களுடைய சூழ்நிலை அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம இன்றைக்கி வந்து ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தில் போய் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அங்கே நின்று பேசுகிற அளவுக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஜெபிக்க முடியாத எனக்கு ஆண்டவர் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க என்னை வந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அதனால் நான் கர்த்தரை நான் வந்து ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சபையில் பெரிய குடும்பம் என் குடும்பம் தான். கிட்டத்தட்ட 25 பேர் மேலே இந்த சபையில் இருக்கிறாங்க. நாங்கள் முதல்ல நானும் என் மனைவி பிள்ளைகள் தான் அந்த சபைக்கு வந்தோம். எங்கள் மூலிமா எங்களுடைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆளுங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை இன்னும் மீதி இருக்கிற ஆட்கள் ரட்சிக்கப்படணும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையினால் நாங்கள் வந்து வீடு கட்டி போனோம். எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் சபைக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் சொல்கிற சீக்ரெட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எப்படி வந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னால், பாஸ்டர் எனக்கு எடுத்த மெசேஜ் தான். இதை நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து நம்ம பாவத்தை விட்டு வெளியே வரணும். 2வது விஷயம் வந்து நம்ம அவரோட கூட வந்து நம்ம சஞ்சரிச்சுக்கின்னு இருக்கணும். தினைக்குமே அவரோட கூட நம்ம வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுதான் 2 சீக்ரெட்டு. இது மாதிரி எங்களுக்கு எதனா ஒரு தேவை இருக்குது, பண தேவை இருக்குது, எதனா ஒரு பிரச்சனை, பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா கூட சரி, நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது. நான் ஜெபத்தில் தான் அதை நான் வைப்போம். அதனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வருஷம் முடியும் போது அந்த டிசம்பர் மாதம் கடைசியாக ஒரு 3 நாள் வந்து நாங்கள் வந்து பாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சு, 1.5 மணி நேரமாச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு 2016 ஃபஸ்ட்டு தடவையாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. உடனே என்னை சாய் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் காமிச்சாங்க. அங்கே சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் எஸ்ஆர்எம்க்கு இட்டுன்னு போய் அட்மிட் பண்ணாங்க. 11 நாள் இருந்தாங்க. 11 நாளில் 5வது நாள் ஆஞ்சியோ பண்ணாங்க. ஆஞ்சியோ பண்ணி இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் குறுக்கால அப்பப்போ எனக்கு நெஞ்சு வலி வரும், மூச்சு அடைக்கும், பேச முடியாது. திடீர்னு எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் பிள்ளையும் வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். என்னால் மூச்சு திணறு தாங்கவே முடியாது. அதுக்கப்புறமா போன வருஷம் கூட நான் இதில் தான் ஜிஹெச்சில் தான் இருந்தேன், அட்மிட் ஆகி 10 நாளைக்கு ஒரு வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி அப்பப்போ ஜிஹெச்சுக்கு போயிடுவேன். நெஞ்சு அடைப்பு வந்துடும் அப்பப்போ. ஆனால் இங்கே சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த அடைப்பெல்லாம் இல்லை. நான் நல்லா இருக்கிறேன். கர்த்தர் இருதய பிரச்சனையிலிருந்து சுகத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா இந்த சபைக்கு வரப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமையில் வந்தேன். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி கொடுத்துருக்கிறாரு, அதோட நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு. ஃபஸ்ட்டு வரப்போ பைக்கில் வந்துட்டு இருந்தேன், இப்போ காரில் வரேன். கம்பெனி நல்லா ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு வர்றது, நான் ஆர்சி ஃபேமிலியில தான் வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது வரதுக்கு. ஆனால் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் காலையில் எழுந்து 4 மணிக்கு எழுந்து எப்போவுமே ஜெபம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஆனால் அந்த ஆவிக்குரிய இதில் நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு தெரியாது. இந்த சபைக்கு வந்த பிறகு தான் இந்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம் நான் வந்து 1.5 மணி நேரம் கண்டிப்பாக காலையில் எழுந்துற ஜெபம் என்ன எப்போவுமே உடம்பு முடியலன்னா கூட 4 மணிக்கு எழுந்து கண்டிப்பாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இங்கே 2020 இந்த சபைக்கு வந்தோம். நாங்கள் வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் ரொம்ப இருந்தது. பண தேவைகள் மனசளவில் வீட்டளவில் இழந்ததை விட நாங்கள் எங்கள் எல்லாத்தையும் இழந்து நிர்மூலமாக இந்த சமயத்தில் எங்களை பெரின் பிரதர் தான் இந்த சபைக்கு கூட்டு வந்தார். அவருக்கு தான் முதல் நன்றி. அதுக்கப்புறமா இந்த சபைக்கு வந்து ஆவியில் நிரம்பி நிறைய அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. என் மகளுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். அதிலெல்லாம் இருந்து எங்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றுறாருன்னா ஐயாவோட ஜெபமும் எங்களோட ஜெபமும் கர்த்தர் எங்களை நிர்மூலமாக்காமல் இருக்கிறது அவரோட சுத்த கிருபையால் நாங்கள் இங்கே இருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு தோத்திரம். எனக்கு இந்த பீஸ் காலில் வந்து வெள்ளை சந்தில் சுருக்குன்னு நரம்பு குத்தம். அப்பப்போ வந்து இங்கே பாஸ்டர் 2 ஜபம் பண்ணின்னு போவேன். இந்த 40 நாளில் வந்து ஜபத்தில் வந்து கலந்துக்கினேன். 40 நாள் ஜபம் பண்ணதுலேருந்து இப்போ அந்த சுருக்குன்னு குத்துறது எப்படி தான் போச்சுன்னு தெரியல. கர்த்தர் நாமத்துக்கு தோத்திரம். ஆமென். 40 நாள் ஜபத்தில் நிறைய பேரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். God bless. கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தோத்திரம். எனக்கு போன வருஷம் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அது உயிரே போயிருக்க வேண்டியது. வந்து அதுமாதிரி ஆக்சிடெண்ட் இருந்தால் வண்டியை பார்த்துட்டு இப்போ உயிரே இதாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் ஒரு அடி கூட ஒரு ரத்தம் ஒன்று கூட இல்லாமல் ஆண்டவர் எனக்கு ஃபுல் டைம் மினிஸ்டரில் வளர்ந்து ஆண்டவர் கிருபையான வழி நடத்துறது கர்த்தருக்கு நமக்கு நாமத்துக்கு மகிமை உண்டு. இப்போது போன ஜனவரி மாதம் வந்து ஸ்டார்டிங் என் பொண்ணுக்கு உடம்பு சரியாச்சு. அதுவும் அதுலேருந்து அவளால் ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரே நெஞ்சு வலியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வீங்கி போயிடும். மயக்க கீழே விழுந்துருவா. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் வந்து எதுவுமே இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தா பிசாசின் போராட்டமாக 1 வருஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட வந்து ப்ரே பண்ணோம், இது பண்ணோம். அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து ப்ரேயரால் தெளிக்க அந்த பிசாசு வந்து வீட்டுக்கு வெளியே நிற்க ஆரம்பிச்சிது. இப்போ சுத்தமாக என் பொண்ணுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே இருந்த அந்த போராட்டம் வந்து இப்போ விடுதலை கிடச்சிடுச்சு. இப்போ நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து இதுவாக இருக்கிறோம். இப்போ நல்லா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பைபிள் படிக்கிறேன். எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் நான் தூங்கிடுவேன். தூக்கம் வரும், என்னால் உட்கார முடியாதா. இன்றைக்கி எனக்கு தூக்கமே வராமல் நல்லா ப்ரேயர் பண்ணேன். நேற்று நைட்டு கூட இப்போ ஒரு 11 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். தினம் ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து என்கிட்ட ஏசப்பா என்ன சொன்னார்னா, நீ வந்து கவலைப்படாத, அழுவாத, இனிமேல் எந்த பிசாசும் உங்கள் வீட்டுக்கு வராது, உங்கள் வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசோட தலையை நசுக்குனார். நேற்று என் கண்ணால் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வீடு சுற்றி தேவ தூதர்களாக வந்து இருந்தாங்க. இப்போ எங்கள் ஞானஸ்தான இடத்துலேருந்து எங்கள் வீட்டில் சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள். ஏசுவி நாம். எனக்கு 2016 கல்யாணம் ஆச்சு. அந்த வருஷத்துலேயே நான் பழைய சர்ச்சுக்கு ஊரில் இருக்க ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் இருக்கிற இப்போ ஆஸ்டர் வந்து இறந்துட்டாங்க. அப்போது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆவிக்குரிய தகப்பனை இறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2016 குண்டத்தூரில் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சத்தியன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் மாமியாரை பற்றிலாம் பேசி அழுவார் ரொம்ப இதுலையே. அதுக்காக நாங்கள் 2 வருஷமாக ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். கடவுளே, எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு வேணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த நேரத்துக்கு 2019 வந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் வந்து இதாகிடுச்சு. மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் படப்பைக்கு வந்துட்டு அவங்க தான் சொன்னாங்க, சரி மாப்பிள்ளை தான் சொல்லி நம்ம சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொண்டேன். இந்த சர்ச்சுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஐயா வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. 2019 நிறைய ரொம்ப ரொம்ப பண கஷ்டம், கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருந்தது. 2022 நீங்கள் உங்கள் கடன் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி 2022 ஃபுல்லாக எல்லா கடமும் முடிஞ்சிருச்சு. இந்த சபைக்கு வரதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க.
எப்படின்னா அவங்க ஒரு பிசாஸ் பிடிச்சிலேருந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க. அப்போது வீட்டில் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. சரி அவங்க ஒரு சபைக்கு தூக்கி போய் போட்டோம். இந்த சபையில் வந்து அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. நம்ம பேர் சொன்னால் அவங்க பேர் சொல்லி ஜெபிப்பாங்க இங்கே இரும்பலூரில். அப்படி இருக்கும்போது ஒரு 3 நாள் அங்கேயும் சபையிலே இருந்துட்டோம். 4வது நாள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது, சுத்தமாக எதுவுமே கிடையாது. உடம்புல ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. வேறு சபைக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே ஜாம் பண்ணி சரி பண்ணோம். மறுநாள் வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. வீட்டில் சீரியஸ் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜாம் பண்ணேன். நான் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கேன், நான் உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நம்ம வந்து குடும்பத்தோடு செத்து போயிடலான்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிறதுக்கு பஜாருக்கு வரேன். அப்போது என்னை பார்க்கறதுக்கு ஒரு பாஸ்டர் அவர் பாட்டு வராரு. நான் போகிற வழியில் அவரை பார்த்துட்டோன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என் பைக்கில் உட்காந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு உடனே கால் பண்ணி நம்ம பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க வந்து அப்புறம் பாஸ்டர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோன்னா பிசாசு வந்து 10 நிமிஷம் அது போயிடுச்சு. மறுநாள் வந்து சபைக்கு வந்து சொன்னாங்க. சபைக்கு வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. என் பொண்ணுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. 5 வயசுலேருந்து வீசிங் ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்கும். அப்போது வந்து வீசிங் ப்ராப்ளத்துலேருந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பயங்கர பிசாசின் போராட்டம். அதனால அந்த பிசாசின் போராட்டம் தாங்க முடியாத தற்கொலை செய்து குடும்பமாக செத்து போகலான்னு சொல்லி விஷ மருந்து வாங்க படப்பைக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்துல தற்செயலாக ஒரு பாஸ்டர் பஸ்ஸை மிஸ் பண்ணி நின்று இவரை சந்தித்து அவர் கஷ்டத்தெல்லாம் சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்சவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். நான் உடனே இவங்க வீட்டுக்கு போனேன். உடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ண பிசாசின் கட்டை கர்த்தர் உடைச்சார். இன்றைக்கு நம்ம சபையில் வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்து ஒப்பு கொடுத்தேன் ஊழியத்துக்காக. அன்றையிலேருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் புஷ்பா மதுரையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். நல்லா கைகளை தட்டுவோம். நான் வந்து மாம்பாக்கம் எனக்கு அம்மா வீடு, அங்கேயே தான் நான் கல்யாணம் ஆகிட்டு இருக்கேன். என்னை வந்து வள்ளி தான் கூட்டின்னு வந்தாங்க. 2015 வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் மாம்பாக்கத்தில் வந்து ஒரு நில பிரச்சனை, அம்மா இடம், தம்பிக்கு தான் பொண்ணையும் கொடுத்துருக்கேன். அம்மாலாம் அப்பாலாம் யாரும் இல்லை எனக்கு, நாம் தான் அவங்களுக்கெல்லாம் தம்பிக்கும் தங்கச்சிக்கும். அவங்களுக்கு தம்பிக்கு பொண்ணை கொடுத்ததால இடம் பிரச்சனையால் எனக்கு வந்து ஏவல் பண்ணி வச்சுருந்தாங்க. 2015 வந்து நான் அங்கே மாம்பாக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ சர்ச்சுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் போவேன், உடம்பு சரியில்லாமல் போகணும், சரியாகும், அங்கே சரியாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னா மறுபடியும் எப்போதும் போல் ரொம்ப முடியாமல் போயிடும். அதனால் எனக்கு பிடிக்கலை. அதனால் என்ன பண்ணேன், நான் இந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். தினம் சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தானே சாப்பிடுவேன். ஆனாலும் எனக்கு வந்து எந்த சுகமும் கிடைக்கல. 2016 ஜனவரி மாதம் வந்து ஒரு இடம் வாங்கிறதுக்காக 15 லட்ச ரூபாய் ஒருத்தரண்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். அதுலேருந்து இந்த 7 வருஷமாக ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. தினம் செத்தணுன்னு தான் தோணும். ஏன்னா நாங்கள் ஏழைப்பட்ட குடும்பம் தான். அந்த காசு சேர்த்து வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப இதில் வந்து மனநலம் பாதிச்சு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இப்போ இந்த போன மாதம் முதல்ல வந்து மனநல டாக்டரை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக. எங்கள் வீட்டுக்கார் வந்து டோக்கன் போட போயிருந்தார் மதுரை பார்க்கும். அதனால் சரி பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்போ வள்ளியம்மா பார்த்துட்டு கூப்பிட்டேன் பேசுகிறதுக்காக. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களாட்ட எங்கே உட்காந்துருக்கேன்னு ஒன்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேம்மா மனநல டாக்டரை பார்க்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க வேணாக்கா போகாத, நீ வா என் கூட, நான் பாஸ்டர்கிட்ட கூட்டின்னு போகிறேன், சரியாயிடும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க வள்ளிம்மா. சரி சொல்லிட்டு மறுநாள் வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து வெளியே சீக்கிரமே வந்துட்டோம். வெளியே 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். உட்காந்துருந்தேன். எனக்கு பிடிக்கல இங்கே இருக்கவே, போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்போ வேணாக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு பம்பு பண்ணி சாவி வாங்கிட்டு வந்து திறந்து உள்ளே கூட்டுன்னு வந்த உடனே என்னை அறியாமையே கத்த ஆரம்பிச்சிருந்தேன். ரொம்பவும் கலாட்டா பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களால தான் நான் இன்னைக்கு நின்று பேசுறதுக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பணம் போனது போச்சு. ஆனாலும் நிம்மதி இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். நான் எங்கேயுமே சர்ச்சுக்கு போனால் 1 நாள் 2 நாள் போவேன், 3 நாள் போக மாட்டேன். ஆனால் இங்கே வரணும்னு தோணுது, வரேன். கர்த்தருக்கு மகிமை. அதே போல் பாசுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்பொழுது 8 வருஷம் 7 வருஷம் தெரியல, மண்ணா தொட்டத்து இருக்கும்போது தான் வந்தேன். வரும்போது என்னை சேரில் வச்சு தான் என்னை தூக்கின்னு வந்தாங்க. ஆனால் அப்போது இந்த சேரில் வச்சு தூக்கின்னு வந்தாங்க. ஆனால் அந்த ஜெபம் பண்ண பிறகு
பூர்ண விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவர் இம்மட்டுமா என்னை காத்து நல்ல ஒரு சமாதானத்தோடு கூட வச்சுட்டு வர்றாரு. ஆனால் திடீர்னு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே போன வருஷம் ஆரம்பத்திலேயே மார்ச் மாதம் ரொம்ப உடம்பு சரியில்லாதாயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே டாக்டருங்க சொன்னாங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இந்த அம்மாவுக்கு அப்படின்ட்டாங்க. ராமச்சந்திரில் எஸ்ஆர்எம்மில் எனக்கு நான் எதிரே பார்க்கல. நான் நினச்சேன் அவ்வளோதான், நம்ம இந்த வருஷம் ஒருத்தர் நம்மளுடைய ஜீவன் போயிடும் அப்படின்னு நான் ரொம்ப கண்ணீரோட வேதனையோடு இருந்தேன். நான் எதிரே பார்க்கல, நம்ம பாஸ்டர் அந்த இடத்துல வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. கண்ணீரோடு இருக்கும்போது அந்த சமயத்தில் ஆவியானவர் தான் நம்ம பாஸ்டரையை அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தாருன்னு நான் உண்மையாக நினைக்கிறேன். பாஸ்டரையை வந்து ஜெபம் பண்ணது எனக்கு புது பலன் ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாரு. அதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு நிறைய விஷயத்தில் ஜபத்துலேயும் சரி, வேதம் வாசிக்கும்போது ஆலோசனை சொல்கிறதுலையும் சரி, சப்போர்ட்லேயும் சரி, நம்ம சபையிலையும் எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல விசுவாசிகள் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஆலோசனை கொடுக்குற போதுகிறையக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒரு வருஷ காலமாக கர்த்தர் என் குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்திட்டு வந்தார். நல்லா புதிய வருமானமும், பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நாங்களும் வேலைக்கு போயிட்டு வரப்போ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்தார். அவர் கிருபையாக எங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. மேன்மேலும் இன்னும் உயர்த்த நடத்துகிறேன் விசுவாசிக்கிறேன். அந்த 2022 நான் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் ஒரு லைனில் சொல்லிடுறேன். ரொம்ப டீட்டெயிலெல்லாம் சொல்ல போகிறதில்ல. ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே நான் நீண்ட நாள் காத்திருந்து ஒரு ஆண் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னபடியே அவர் ஆண் குழந்தையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2022 அது நடந்தது. அந்த உயிருள்ள சாட்சி அதனால தான் கையில் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, தனது பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பேன்னு பிஸ்னஸுக்கு தனியாக பேசினார். அதன்படியே பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிஸ்னஸ் உடைய தடைகளை எல்லாம் அகற்றி போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், அவை வாய்க்காதுன்னு பிஸ்னஸை குறித்து ஆண்டவர் பேசினார். இந்த காரியமும் நடந்தது. இப்போ கூட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நிறைய பேர் எல்லாருமே வந்து மற்ற தொழில் செய்கிற மற்ற ஆட்கள் எல்லாம் இணைந்து கொண்டு நாங்கள் 2 பேரும் மாத்திரம் தனித்திருந்தோம். எங்களுக்கு விரோதமாக அவங்க சேர்ந்து எங்களுக்கு அகைன்ஸ்டாகவே நிறைய காரியங்கள் சேர்ந்து அவங்களாம் இணைந்து கொண்டாங்க. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தவராகவே இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஒரே ஒரு காரியம், இது மாத்திரம் சொல்லுறேன். 2020 வந்து என் மனைவியினுடைய சகோதரன், அவனுக்கு வந்து ஏற்கனவே அபார்ட் ஆகிருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 5 மாதத்தில் 2 ஆண் பிள்ளைகள். 2020 5 மாதம் குறை பிரசவத்தில் மரித்த நிலையில் 2021 மரித்த நிலையில் அந்த குழந்தை வந்து சீக்கிரமாக வெளியே வந்துருச்சு. அப்போ என் மனைவி ரொம்ப அழுதா. அப்போ எனக்கும் ஆண்டவர் கொடுக்கல. அப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து அழுதா. அது எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அவள் சொன்னால், என் ஆண்டவரே நான் ஒன்று கேட்டுட்ருக்கேன், எனக்கும் ஒன்று கொடுக்கல, நீங்கள் வந்து என் தம்பிக்கு 2 கிடச்சிருக்கு, அதுவும் செத்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா பாருங்கள். அவன் துக்கப்பட்டதோடு என் மனைவி துக்கப்பட்டது எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவரை நீங்கள் கொடுத்து தான் தீரணும். யாக்கோப்பு உங்கள் காலை பிடிச்சிங்கன்னா உங்களை வந்து ஃபுல்லாக பிடிச்சிக்கிறேன், நீ விடவே மாட்டேன் உங்களை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பாருங்கள் என்ன செய்தார்னா, எனக்கு வந்து அவங்களுக்காக ஜெபித்த எனக்கு முன்னதாக கொடுத்தார். நான் தேவ பிள்ளை இல்லையா, அதனால் எனக்கு முன்னதாக கொடுத்தார். அவன் வந்து கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படலை. 2 நாட்களுக்கு முன்பாக திரும்பவும் ஆண் குழந்தையை கொடுத்தார். இழப்பு 2 தம்பிக்கும் கொடுத்தார், அக்காவுக்கும் கொடுத்தார். யூதருக்கு மாத்திரமல்ல, அவர் புறஜாதிகளுக்கும் தேவன். ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த சபைக்கு எப்படி வந்தேன்னா, அந்த மூர்த்தி பிரதர் தான் கூப்பிட்டு வந்தார். அது வரத்துக்கு எங்கள் பொண்ணை வந்து அது உதவி கூட்டு போடின்னு சொன்னேன். அவள் மூஞ்சால் கையால் அடித்து எப்படியோ அந்த சபைக்கு கூட்டின்னு வந்து சேர்த்துட்டா. வந்தது வர வழியிலே சொன்னேன், சபைக்கு போனோமா வந்தோமான்னு வந்துரு, அங்கே போயிட்டு வந்து அவங்கள கூட சேர்ந்து இது பண்ணாத, அடுத்த மாதம் நான் திருப்பதிக்கு போகணும், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொன்னாங்க. சரிம்மா அந்த இடத்த மட்டும் காட்டுமா அப்படின்னேன். இன்றைக்கி அவர் கூப்பிட்டு வந்தார். அவர் கிருபினால், கர்த்தர் கிருபினால் நல்லாயிருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம், நன்றி. நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். நான் முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா இருக்கேன். ஏன்னா முதல்ல வந்து நான் இப்படி இல்லை, பட்டை கொட்டை இப்படி எல்லாம் போட்டு குறி சொல்லிக்கின்னு எல்லாருக்கும் மந்திரம் பண்ணேன். இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு. இப்போ கர்த்தர்கிட்ட வந்த பிறகு எனக்கு உடம்பு சுகமாக இருக்குது, நல்லா நடக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நிம்மதியாக இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, அம்மா அம்மான்றாரு, பக்கத்துலேயே இருந்து அன்பாக பார்த்துக்கிறாரு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம். என் குடும்பத்தில் எங்கள் மருமக பிள்ளை வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம்.
ஆனால் இந்த மாதிரி சபை எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. போனேன் வந்து பெரும்பாக்கம் பாஸ்டர்கிட்ட போனோம், ஒரு 3 வாரம் போனோம். ட்ரீட்மெண்ட்டு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் சரி கிடையாது, ஒன்று வேஸ்ட்டு. இங்கே வந்த உடனே அதாவது வியாதிக்கு தகுந்த மாதிரி என்ன வியாதியாக காதில் ஊற்றணுமா மூக்கில் ஊற்றணுமா ஜபை என்னை ஊற்றுறாரு, டக்கு 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 டக்குன்னு அமுச்சிடுறாரு. ஒன்றும் இல்லை, நடக்க முடியாதான் வந்தேன். நான் இங்கே நடக்கவே முடியாது, அந்த கால் அப்படி தான் வந்தேன். எப்படி தான் சுகம் ஆச்சுன்னு எனக்கே தெரில. இந்த இடுப்பு ஜவு கிழிஞ்சு போயிடுது, நடக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, பாத்திரம் கழுவ முடியாது. எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்வார். எங்கள் பொண்ணு தான் வருவேன், பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த அம்மாவுக்கும் சுகமாச்சு, எனக்கும் சுகமாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ நல்லா பார்த்துட்டாரு. என் பையன் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறான், அவனை ரசிக்கப்பட்டான்னு பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இந்த இவருக்கு நன்றி, யார் பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி, உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆனால் இங்கே வரலன்னா நான் ஆளே இருந்திருக்க மாட்டேன் பாஸ்டர், உண்மையாக. ஆனால் கிருபை, ஆனால் அது கர்த்தரோட கிருபினால் தான் நான் உயிரோடு நிற்கிறேன் இந்த சபையில்.